ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான குக்கிங் தான் பார்க்க போகிறோம். காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு குளிக்க போகும்போது தான் தெரியுது வாஷ்ரூமில் இருக்கிற அந்த கேஸ் கீசருடைய சிலிண்டர் காலின்னுட்டு. ஸோ ஒரே சிலிண்டரில் தான் இன்றைக்கி நமக்கு சமைக்கவும் செய்யணும், குளிக்கவும் செய்யணும் போது கொஞ்சம் மைண்ட் பிளாங்க் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடகடன் வேலை முடிக்கலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஸ்டவ்வில் வச்சு காய வச்சு குளிச்சிக்கலாம் 4 பேரும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு தண்ணியை ரெப்பிட்டு ஒரு பக்கம் க்ரீன் டீக்கும் பிளாக் காஃபிக்கும் நான் தண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். நைட்டு நான் எப்போவுமே என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு படுக்க மாட்டேன், காலையில் எந்திரிச்சிட்டு தான் யோசிப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரே ஸ்டவ்வில் எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ டக்குன்னு ஓகே கர்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஏன்னா குக்கரில் ரைஸ் வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கும்போது நல்லா குழஞ்சி வரும். ஸோ கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். கர்ட் ரைஸ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை நான் நல்லா கழுவி எடுத்துட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுக்கிறதுக்குள்ளே க்ரீன் டீயும் பிளாக் காஃபிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக அதை குடிச்சிட்டு நான் பொட்டேட்டோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே லெஃப்டில் திரும்பி பார்க்கும்போது அந்த தண்ணி ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்தது, குக்கரில் ரைஸ் இருந்தது. 3 பர்னர் ஸ்டவ் இருக்குது. எனக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆனால் என்னுடைய அம்மாலாம் நாங்கள் சின்னப்போ இருக்கும்போது 7:30க்கெல்லாம் எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 8:30க்கெல்லாம் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்புவாங்க. ஒரே பம்பு ஸ்டவ்வில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது கெரோசின் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதில் தான் குளிக்கிறதுக்கு தண்ணியும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி சமாளித்தாங்கன்னே தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் அந்த பழைய நினைவுகளோடவே இந்த வீடியோ கூட இந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் உங்கள் கூட இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை முடிஞ்சிருச்சு. ப்ரெட்டும் ரஸ்க்கும் இருந்தது வீட்டில். சரி, நம்ம பாலும் ரஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ப்ரெட்டு கீ ரோஸ்ட் கொடுத்துட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதை சூடாகவே நம்ம இப்படி பண்ணோன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேயே தயிர் ஊற்றிட்டு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண கடாயை கழுவ மாட்டேன் நான். அப்படியே அதில் தாளிப்பு போடும்போது அந்த பொட்டேட்டோவோட அந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து அந்த தாளிப்பு இருக்கும். கடுகு, சீரகம், மிளகா வத்தல் போட்டு நல்லா அதை கலந்து வச்சுட்டேன். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சூடான சாதத்தில் தயிர் ஊற்றுனா ஜாண்டிஸ் வரும்னு. அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அது உண்மையாக இருக்குமா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் மதியத்துக்கு இறுகிடக்கூடாதுன்றதுக்காக நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். அண்ட் சம்மருன்றதுனால ரொம்ப புளிச்சிடும் தயிர் சாதம். அதனால் பால் சேர்த்தோன்னா இதே கன்சிஸ்டன்சியோட நமக்கு மதியத்துக்கு புளிக்காமல் நல்லாயிருக்கும் தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் டோஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அவங்க 3 பேரும் அந்த ஸ்டவ்வில் வச்ச தண்ணியை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குளித்து முடித்தாச்சு. இப்போ எனக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி காயறதுக்கு 5-10 மினிட்ஸ் ஆகும். அப்படியே எனக்கு இந்த மார்னிங்லேருந்து அந்த பழைய நினைவுகளே இருந்ததுனால அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். பாட்டி, அம்மா எல்லாம் அவங்கள பற்றியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பாட்டி சம்மரில் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னென்னா பழைய சாதத்தில் வத்தல் போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஈவினிங் ஆச்சுன்னா அந்த பழைய சாதம் வத்தல் இருக்குது இல்லைங்களா, அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் 3 பேரும் அழகாக உக்காந்து சாப்பிட்டுடுவோம். ஸோ அதுதான் பெரும்பாலும் எங்களுக்கு ஸ்நாக்ஸே அதுதான். ஸோ இந்த ப்ரெட்டும் இதை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி. இதெல்லாம் ஞாபகம் நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு இது சாதம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி 10 நிமிஷம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த சாதத்தை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா ஒரு 2 ரவுண்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். கிரைண்ட் பண்ண ரைஸை நான் ஒரு பேஷனில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, சீரகம், அப்புறம் இதுக்கு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போடலாம். நான் இதுக்கும் மிளகா வத்தல் போட்டேன். ஏன்னா எனக்கு மிளகா வத்தல் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு சரி ஓகே நம்ம ரிலாக்ஸ்டாக இதை பண்ணலாம், எப்படியும் தண்ணி காயறதுக்கு டைம் இருக்குன்றதுனால உக்காந்து அதை ரவுண்டாக பால் மாதிரி பண்ணேன். பால் மாதிரி பண்ணும்போதே புலம்பிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணி டெரஸில் வச்சா புறா எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த வாட்டியாவது இது எனக்கு
நல்லபடியாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தேன். எங்கள் பெரியவன் இருக்கா இல்லைங்களா, எங்கள் வீட்டில் வந்து அவன் தான் பெரிய சயின்டிஸ்ட். அவனுடைய யோசனையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் புலம்பிட்டு இருக்கிறது பார்த்துட்டே இருந்தேன். அம்மா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா அப்படின்னு. நான் உங்களுக்கு இதை சேஃபாக வந்து காய வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி ரூமில் இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குட்டி பிளாட்ஃபார்மில் வச்சாங்க. அங்கே வெயில் பயங்கரமாக படும் மதியத்தில். ஸோ டெய்லி வந்து நான் வந்து இதை உங்களுக்கு காய வச்சு பத்திரமா எடுத்து கொடுக்குறேம்மா, புறா எல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னால். இப்படி தான் என்னோட பழைய நினைவுகளோட என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.